ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. அவர் மாறாத தேவன். அவர் நேற்றும், அவர் இன்றும், அவர் என்றும் மாறாத தேவன். உயிரோடு இருக்கிற தேவனை நாங்கள் ஆராதிக்கும்படியா நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் கூடியிருக்கிறோம். ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் தேவனை ஆராதிக்கும் போது தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து நாங்கள் ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் ஆராதனை தேவனுடைய கரங்களில் ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். ஆராதனை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய், தேவனுடைய நாமம் இந்த ஆராதனை மகிமைப்படும்படியாய், இந்த ஆராதனைக்கு விரோதமாய் சத்துரு போடுகிற திட்டங்களை நாம் கர்த்தர் முறியடிக்கும்படியாய் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி கர்த்தாவே. உடைய சமூகத்தில் எங்களை பத்திரமாய் கொண்டு வந்து சேர்த்திரே. உமக்கு நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. இந்த ஆராதனை நாங்கள் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனைக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே, இந்த ஆராதனை பலருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆராதனை நீங்கள் பொறுப்படுங்க கர்த்தாவே. எங்களை சிலுவையின் பின்னாலே மறைத்து நீங்கள் வெளிப்படுங்கப்பா. உம்முடைய நாம மாத்திர மகிமைப்படட்டும் கர்த்தாவே. உம்முடைய சத்தம் இந்த இடத்திலே துணிக்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, நீ பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யுங்க ஆண்டவரே. சத்துருடைய திட்டங்களை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் முறியடிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. அவர் போதுமான தேவன். ஹல்லேலூயா. அவர் கைவிடாத தேவன். அவர் இரக்கமுள்ள தேவன். இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர் அவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு உயரமோ அவ்வளவாய் அவருடைய கிருபை நம்மிலே பெரிதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் கர்த்தாவே. நீர் எங்களை கைவிடாத தேவன் கர்த்தாவே. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வழிபட்டு வணங்கின எங்கள் தெய்வம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. 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 எங்கள் மத்தியிலே நீர் எழுந்தருளும் கர்த்தாவே. எழுந்தருளும் ஆண்டவரே. 2-3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ நடுவில் நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த என் தேவன் ஆண்டவர் எங்கள் மத்தியிலே நீர் எழுந்தருளுவீராக என்று ஜெபிக்கிறோம் ஐயா. பலத்த காரியங்களை கர்த்தர் செய்யுங்க ஆண்டவரே. உண்மையிலே பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் மாற்றங்களை கொண்டு வருவீராக. தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்பட்டும் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம். எல்லாரும் துதிப்போமா. ஹல்லேலூயா. அவர் மாறாத தேவன். ஹல்லேலூயா. தேவனுடைய வாழ்க்கையிலே கடந்த நாட்களில் செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து நன்றியுள்ள இதயத்தோடு தேவனை நாங்கள் ஆராதிப்போமா. ஹல்லேலூயா. அவர் எத்தனை நல்லவராய் எங்களை நடத்தி வந்தார். போதுமான தேவனாய் நடத்தி வந்தார். பலவீன நேரங்களெல்லாம் தன்னுடைய பலத்தாலே இடைக்கட்டி எங்களை சுகமாக்கினார். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆபத்திலே காத்தீரே கர்த்தாவே. தீங்குகள் வராதபடி காத்தீரே கர்த்தாவே. விபத்துகளுக்கு, ஆபத்துகளுக்கு, மரணங்களுக்கு விலக்கி பாதுகாத்தீரே கர்த்தாவே. ஜீவனோடு உம்முடைய சமூகத்திலே நிலைநிறுத்தினீரே கர்த்தாவே. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். நன்றி அப்பா. நாங்கள் நிற்பது உம்முடைய கிருபை கர்த்தாவே. நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை கர்த்தாவே. நாங்கள் உயிரோடு இருக்கிறது உம்முடைய கிருபை கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் வேண்டிக் கொள்வதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் அருளி செய்தீரே கர்த்தாவே. எங்கள் மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றினீரே கர்த்தாவே. ஆண்டவரே, ஒரு நாள் குறைவில்லாமல் உணவு தந்தீரே கர்த்தாவே. அப்பா, உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு வேண்டிய பலனை எங்களுக்கு தந்தீரே. நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி, நன்றி கர்த்தாவே. நீர் போதுமானவர் ஆண்டவரே. நீர் ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டீர் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் ஒரு தாயை போல் எங்களை தேற்றுகிறவர் தகப்பனே. ஆண்டவரே, தாய் கூட தன் பிள்ளையை மறந்து போகலாம் ஆண்டவரே. சிங்கம் கூட தன் குட்டிகளை பட்டினி போடலாம் ஆண்டவரே. ஒரு தாயினும் மேலாக அன்பு வைத்த தகப்பன் நீர் எங்களுக்காக இருக்கிறீர் கர்த்தாவே. நீர் உயிரோடு இருக்கிறீர் கர்த்தாவே. சொல்லுவோமா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாருடைய அன்பு மாறி போகும், ஆனால் தேவனுடைய அன்பு அது மாறாதது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது,
அவர் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் மனுஷர்கள் பட்சபாதம் பார்ப்பார்கள், ஆனால் தேவன் அவர் பட்சபாதம் இல்லாத தேவன். அவர் எல்லா சூழலும் எங்களை நேசிக்கிற தேவன். ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி அப்பா, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா என் தகப்பனே, உம்மை உயர்த்துகிறேன் ஆண்டவரே, உம்மை நான் உயர்த்துகிறேன் ஆண்டவரே. நீ ஒருவரே என் துதிகன மகிமைக்கெல்லாம் நீர் பாத்திரர் கர்த்தாவே. எங்கள் ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் நீர் ஒருவர் கர்த்தாவே. ஆண்டவரே, உங்களுடைய பாதத்தை நாங்கள் வணங்குகிறோம் ஆண்டவரே, வணங்குகிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷபஹாந்தே ரிபகதலமா ரமாந்தே ரஹாந்தே லபகதலமா தேவனுடைய பிரசன்னங்களை நிரப்புவதாக, நிரப்புவதாக. இருளின் அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் சகல சத்துருவின் திட்டங்களையும் நாங்கள் இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கிறோம் ஆண்டவரே, முறியடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆளுகைகள் மத்தியிலே இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. தகப்பனே, ஓ ஷபகதரமா, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. எல்லா நாமத்துக்கு மேலாக உயர்த்தப்பட்ட இயேசுவின் நாமம். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவரும் தொழுது கொள்ளுகிற நாமம். ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி எஜமானனே, நன்றி எஜமானனே. அப்பா நீங்க போதும் கர்த்தாவே, நீங்கள் போதும் கர்த்தாவே, நீங்கள் போதும் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் போதும் கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எந்த காலத்திலும், எந்த நேரத்திலும், எந்த வேளையிலும் எங்கள் இயேசு எங்களுக்கு போதுமானவர், அவர் போதுமானவர். அவர் பரத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவன், அவர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவன், அவர் எங்கள் கண்மலையானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நாங்கள் நடக்க வேண்டிய வழிகள் எங்களுக்கு காண்பிக்கிறவர். ஹல்லேலூயா. எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று எங்களோடு பேசுகிறவர். எல்லாரும் உற்சாகமாய் கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம் என்று பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பசுமையான மேய்ச்சல் உள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. பசுமையான மேய்ச்சல் உள்ள இடத்திலே இளைப்பாற செய்கின்றார் இயேசு. களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு, களைப்பாற்ற நீர் நிறைந்த அருவிக்கு கர்த்தர் என்னை அழைத்து செல்கிறார்.
அல்லேலூயா. எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து ஆமென், இதுதான் வழி என்றே பேசுவார். எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து ஆமென், இதுதான் வழி என்றே பேசுவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார், இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இயேசு நாமம் வாழ்க என்றே வாழ்த்துவோம், இயேசு நாமம் வாழ்க என்றே வாழ்த்துவோம். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. இந்த பக்கம் எந்த பக்கம் போனாலும் உடனிருந்தே சொல், இதுதான் வழி என்றே பேசுவார். எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து, இதுதான் வழி என்றே பேசுவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார், இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இயேசு நாமம் வாழ்கவென்றே வாழ்த்துவோம், இயேசு நாமம் வாழ்கவென்றே வாழ்த்துவோம். ஆமென் அல்லேலூயா. கரங்களை அசைத்து ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை களிப்போடு துதி பாடி போற்றுவோம். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நான் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நீதியின் பாதையிலே நடத்துவார், நீதியின் பாதையிலே நடத்துவார். நிழல் போல நம் வாழ்வை தொடருவார், நிழல் போல நம் வாழ்வை தொடருவார். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. Thank you Lord. நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுகிற தகப்பன் ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தாலே நிரப்புகிறவர் ஆண்டவரே, எங்கள் வழிகாட்டி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வழிகாட்டும் தெய்வம், துணையாளர் கர்த்தாவே, எங்களை தேற்றும் தெய்வம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் எவ்வளவும் தகுதி இல்லை கர்த்தாவே, தகுதி இல்லை கர்த்தாவே. ஆண்டவரே, உடைய கிருபையினாலே எங்களை ரட்சித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே,
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளையாக எங்களை ஏற்றுக்கொண்டீரே கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைகள் பெருகட்டும் ஆண்டவரே, பெருகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே, நாங்கள் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்கிறவர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எழுந்தருளுங்க ஆண்டவரே, எழுந்தருளுங்க ஆண்டவரே, எழுந்தருளுங்க கர்த்தாவே. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத பல்லவானுடைய சதி திட்டங்கள் இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கப்படுவதாக, முறியடிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களுக்காக யாவை செய்து முடித்த தேவனே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் கிரகிக்க முடியாத காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்கிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, நீங்க நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்த ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள். ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீராலே நிரப்பப்படும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். கர்த்தாவே, பலத்த காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, பலத்த காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஆராதிக்கிற தேவனீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. இது ஒருவராய் வானங்களை விரித்து இந்த பூமியை ஆசீர்வாதப்படுத்தின தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அசாதாரணமானவரை சொந்தமாய் கொண்ட நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord. Shabahanda Ribakandalama Shakandarabagadaraba. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். ஓ ஷபாரி வஹந்தே லபகதலபா ரமந்தே ரமா ஷக்கந்தரபா. விடுதலை இயேசுவின் நாமத்தில், விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே, விடுதலை இயேசுவின் நாமத்திலே. வெற்றி உண்டு இயேசுவின் நாமத்தில், சுகம் உண்டு இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ நன்றி அப்பா. ஷபாபாபாபா. ஒரு வார்த்தை போதும், பல கோடி வார்த்தை
கல்லுக்குள் தேரையை வைத்தவனீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவனீர். கல்லுக்குள் தேரையை வைத்தவனீர், அதற்குள்ளும் ஜீவனை தந்தவனீர். உமையன்றி அணுவேதும் அசையாதையா, உமையன்றி அணுவேதும் அசையாதையா. உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா, உன் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், ஆயிரம் நாவுகள் போதாதையா, ஆயிரம் ஆண்டுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. இத்தனை நன்மைகள், எத்தனை நன்மைகள் செய்தீரையா, எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றால், ஆயிரம் நாவுகள் போதாதையா, ஆயிரம் ஆண்டுகள் போதாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போது, இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி
நீ பெரிய செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை அன்றி நமக்கு யார் என்று கண்டார். நீரே எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா, எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா. அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார், அத்தனையும் சொல்ல வேண்டும் என்றார். ஆயிரம் ஆண்டுகள் போதாதையா, ஆயிரம் ஆண்டுகள் போதாதையா. நீரின்றி ஆண்டவரே, நீரன்றி நமக்கு யார் என்று கண்டார். நீங்க இல்லாமல் ஜீவனில்லை கண்டார். நீர் பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தாவே, நீங்க நல்லவராக இருக்கிறீங்க. நன்மைகள் எங்கள் வாழ்க்கையிலே செய்வீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா. இந்த நேரத்திலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பன். நீங்க பெரியவர், நீங்க நல்லவராயிருக்கிறீங்க, வல்லவராயிருக்கிறீங்க, மாறாத தேவனாயிருக்கிறபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா. எந்தெந்த காரியங்கள் நடந்தாலும் கர்த்தா, நீர் எங்களோடு இருக்கிறபடி நாங்கள் அசைக்கப்படுவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, நாங்கள் பலவீனர்கள் இல்லை கர்த்தா. நீர் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, தேசங்களை அசைக்கத்தக்கதான் அந்த பலத்தை எங்களுக்கு தந்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தா. படைகளை எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அபரப்படுத்தி செபிக்கிறோம் கர்த்தா. படைகளை கொண்டு வருகிற பிசாசு வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கப்படுவதால், முறியடிக்கப்படுவதால், முறியடிக்கப்படுவதால் இயேசுவின் நாமத்தினால் சத்துரு போடுகிற திட்டங்களை இப்பொழுது அளிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். சாபத்து நாவிகள், மனிதர்கள் விட்ட சாபத்து கிரிகள் இயேசுவின் நாமத்தில் அளிக்கப்படுவதால். ரபா லபா தரமஹ சதததப லெபதுனஹ செஹெரே மந்தோரா ஹசல மெந்தோரா லெபதுரா பஷந்தரா பந்துரா ஷரபலந்துரா பஷந்தரா பலமதுரா. எல்லா சாப கட்டுகள், பிசாசின் தந்திரங்கள், பிசாசின் சூழ்ச்சிகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக. இந்த mighty name of Jesus, இயேசுவின் நாமத்தினால் இந்த இடம் முழுவதும் தேவ மகிமையினால் மூடப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகர் வந்து தேவனை துதிக்கத்தக்கதான இடமா, ஜெபிக்கத்தக்கதான இடமா கர்த்தர் மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறோம். The name of Jesus, இந்த ஆலயம் நிரம்பி வழியட்டும். ஜனங்கள் மத்தியில், ஜனங்கள், ஜாதிகள், பாசைக்காரர்கள் எல்லா ஜனங்களும் வந்து சேவிக்கிற இடமாய் மாறுவதா, 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 மாறுவதா. இயேசுவின் நாமத்தினால் இடம் கொள்ளாதபடி ஜனங்களை கொண்டு வர கர்த்தாவே, உம்மை போல வேறு இல்லை. உம் சமூகத்தில் நின்று நாம் ஜெபிக்கும்போது அந்த ஜெபத்தை நீர் கேட்டு அன்புகிற தேவனாய் இருக்கிறபடியினால் கர்த்தாவே, இந்த நாமத்தினால் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஜெபி. இயேசுவின் நாமத்தினால் இந்த சபையில எழுப்புதல் வருவதா, எழுப்புதல் நக்கனி விழுவதா, எழுப்புதல் நக்கனி அங்காங்கு விழுவதா. சுரவேலி வந்துரவ சந்தர வளந்துரவ லந்தரவ ஹந்தல தரவ ஹந்தலவ ரெத்தலி வெதுரவ சந்தன மந்துரா சனவேலி வெதுரவ வந்துரவ அங்காங்கு தேடி வரட்டும் ஜனங்கள், தேடி வரட்டும் ஜனங்கள். இயேசுவின் நாமத்தினால் அது தடைகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தினால் யோர்தான் பிரியட்டும் என்றால் ஜனங்கள் ஜெப வீட்டுக்கள் வரட்டும் திரளாய். இயேசுவின் நாமத்தினால் ரபல மந்துர ஹந்தலவ ஹந்துர லமந்துர நிலந்துர வசந்தல ரெத்தலி வெதுரவ சந்தர பலந்துர பலந்தன மந்துர வசந்தர பலவ. ஆண்டவரே, ஒரு மாற்றங்களை கொண்டு வா, சபையில ஒரு மாற்றங்களை கொண்டு வா. தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்துகிற கிரிகைகள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் தேவனே, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவீரா.
உம் சித்தத்தை நிறைவேற்றுவீராக. ஆண்டவரே, வார்த்தைக்காக சமூகத்தில் வருகிறோம். உம் பிரசன்னத்துக்காக நன்றி. உம் பிரசன்னம் மாறாததாக இருக்கிற தேவன் இருக்கிறவராய் இருக்கிறது. ஒருவனாய் மோசேயை அழைத்த தேவன் பல ஜாதிகளை நடத்த, படை கூட்டங்களை நடத்த கர்த்தர் அழைத்த தேவன் உண்மை உள்ளவராயிருந்து வழி நடத்தினவரே, எங்களை நீர் அழைத்திருக்கிறபடியினால் ஆண்டவரை நடத்துவீரார். பாதைகளை சுவைப்படுத்துவீரார். தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஜனங்களால் கர்த்தர் மாற்றுவீரார். தேவனின் சித்தம் ஒன்று இந்த இடத்திலே பேசப்படுவதா, வார்த்தையின் வல்லமை வெளிப்படுவதா, பார்க்கிற ஜனங்கள் இருதயத்தை குற்றன்றவர்களால் மனம் திரும்பி தேவனிடத்துக்கள் திரும்பட்டும். ஆண்டவர் அற்புதங்களை கர்த்தர் செய்து, அதிசயங்களை கர்த்தர் செய்து உம் நாமத்தை மகிமைப்படுத்துவீரார். உம் சித்தத்தை நிறைவேற்றுவீரார். தேவ ஆவியானவர் உலாவட்டும். ஆண்டவர் நடத்துவீரார். நீர் பேசும் அடியார்கள் கேட்கிறார். ஆண்டவரையும் சித்தம் பேசப்படுவது, உம் நோக்கம் இந்த இடத்திலே பேசப்படுவதா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா. ஆமென். யாவரும் அமர்ந்திருப்போம். இயேசுவின் நாமத்தினாலே தேவன் நல்லவராய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் தேவனின் வல்லமை வெளிப்படுவதில் ஒரு சந்தேகம் இல்லை. தேவன் அற்புதங்களை செய்கிறவராய் எங்கள் மத்தியிலே காணப்படுகிறார். அவர் அதிசயங்களை காண செய்கிறவர். அவர் எங்களை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். எல்லா ஜனங்களும் ஓடி போகிறார்கள், ஆனால் தேவனோ நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். நமக்காக யுத்தம் செய்து வழக்காடி ஜெயத்தை தருகிற வெற்றி கொடியை ஏற்ற வைக்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் அவர் நாமம் மகிமைப்படத்தக்கதாக உலகத்தை நாடி போகிறார்கள். கிறிஸ்துவை நாடி அவர்கள் போகாதபடி பிசாசு தந்திரமாய் சூழ்ச்சிகளை மாற்றி ஜனங்கள் மத்தியிலே அங்கு போங்கள் உங்களுக்கு சுகமுண்டு, இங்கு போங்கள் அந்த ஆரோக்கியம் உண்டாகும், இங்கு போங்கள் நீங்கள் தேர்ச்சி அடைவீர்கள் என்று சொல்லி திசை திருப்பி விடுகிறார்கள். நாங்கள் சொல்லுகிறோம், இயேசுவின் நாமத்தினாலே தான் அற்புதங்களும் அதிசயங்களும் அடையாளங்களும் மாற்றங்களும் அது வெற்றியும் உண்டாகிறதா இருக்கிறது. ஆண்டவரின் வார்த்தை தான் வெற்றியை கொண்டு வரும், அற்புதத்தை கொண்டு வரும், எங்களுக்குள் மாற்றங்களை கொண்டு வருகிறதாய் இருக்கிறது. இந்த நாளில் நாம் பார்க்க போகிறது வசனங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். கிறிஸ்துவின் கொடிகளாய் நாம் இருக்கிறபடியினால் கொடி என்ன செய்யும், என்ன காரியங்களை செய்யும் என்று நாங்கள் பார்க்க போகிறோம். யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனம். யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஆறு திராட்சை செடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தான் திராட்சை செடியாயிருக்கிறார். அவரை பின்பற்றுகிறவர்கள் நாங்கள் கொடிகளாயிருக்கிறோம். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். யாரில் நாம் நிலைத்திருக்க வேண்டும்? கர்த்தர் மேல நிலைத்திருக்கிறவன் தான் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அவராலே அன்றி நமக்கு வெற்றி உண்டாகாது, ஜெயம் நடக்காது. எந்தெந்த காரியம் நடந்தாலும் தேவன் இருந்தால் தான் நமக்கு வெற்றியும் சமாதானமும் சந்தோஷமும் செழிப்பும் படரலும் அங்கு ஆசீர்வாதமும் உண்டாகிறதா இருக்கிறது. ஆண்டவர் மேலே நாங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாய் கடந்து செல்வோம் என்றால், அவரில் நாம் நிலைத்திருப்போம் என்றால் நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவர் நம்மை கொடிகளாய்
எங்களை மாற்றி இருக்கிறார். ஏனென்றால் அவர் திராட்சை செடியாய் இருந்து நாங்கள் கொடிகளாய் அங்கு கடந்து செல்லத்தக்கதாக ஆண்டவரை நிலைத்திருந்தால்தான், அந்த திராட்சை செடியோடு கொடி ஒட்டினால்தான் அங்கு கனிகளை கொடுக்கிற கொடிகளாய் மாறத்தக்கதாக கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 22வது வசனம். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 22வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையிலே கனிதரும் செடி, அதன் கொடிகள். வாசிங்க. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். சுவரின் மேல் படருகிறதாய் காணப்படுகிறது. யோசேப்பு கனிதரும் செடி என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவன் நீர் ஊற்றண்டையிலே கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படருகிறதாய் காணப்படுகிறது. கொடிகள் ஆண்டவரிடத்தில் நாம் இருப்போம் என்றால் அது படருகிறதாய் காணப்படுவோம். சுவரின் மேலே இருக்கும்போது அப்படியே இருக்காதபடி படருகிறவர்களாய் நாம் காணப்படுகிறவர்களாய், கனி தருகிறவர்களாய் அங்கு தேவன் நம்மை மாற்றுகிறவராய் இருக்கிறார். யோசேப்பு கனிதரும் செடியாய் இருந்தான். எதற்காக இது சொல்லப்படுகிறது என்றால், தேவனோடு எந்த சூழ்நிலையிலும் அவன் இருந்தான். தேவன் அவனோடு இருந்தபடியினால் தான் அவன் கனிதரும் செடியாய் எப்பொழுதும் அவன் படர்ந்து கொண்டே இருந்தான். எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனையோ சூழ்ச்சிகள் போட்டாலும், அவனை ஜெயிலில் அடைத்தாலும், அவன் எங்கு போனாலும் கனி தரும் செடியை போல அங்கு படருகிறவனாய் காணப்படுகிறான். அவன் ஒவ்வொரு காரியத்திலும் அவன் வித்தியாசம் உள்ளவனாய் காணப்படுகிறான். கிறிஸ்தவ ஜனங்கள் நாம் எங்கு போனாலும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்கிற ஜனமாய் காணப்பட வேண்டும். பிசாசு தந்திரமாய் திசை திருப்புவான். அங்கு போ, இங்கு போ, நாடி போ என்று திசை திருப்பி நாட்களை கடந்து போகத்தக்கதான ஒரு சூழ்ச்சியை ஏற்படுத்துவான். அங்கு தோல்வியை ஏற்படுத்துவான். கர்த்தர் மேல அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாதபடி அவர்கள் பின்மாற்றத்துக்கு ஊடாக போகத்தக்கதாக அங்கு சூழ்ச்சிகளை அவன் செயல்படுத்தி காண்பிக்கிறவனாய் காணப்படுகிறான். அதான் தேவனின் பிள்ளைகள், தேவனின் நம்மோடு இருக்க வேண்டும். நாம் சொல்ல முடியாது, நாம் தேவனோடு இருக்கிறோம் என்று நாம் சொன்னாலும், தேவனின் சித்தத்தின்படி செய்யாதபடி நாம் நடந்தால் தேவன் நம்மோடு இருக்க மாட்டார். நீ கனி தரும் செடியாய் இருக்க முடியாது. ஏனென்றால் அங்கு தேவனோடு ஒரு கனெக்ஷன் அங்கு கட் பண்ணப்பட்டால், கனெக்ஷன் இல்லாவிட்டால் நீ கனி தரும் செடியாய் இருக்க முடியாது. அங்கு தேவனோடு கனெக்ஷனோடு ஒட்டி இருக்கும் போதுதான் நீ சுவரின் மேல் படருகிற செடியாய் மாற்றப்படுவாய். சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறான் பாருங்க. 80வது சங்கீதம். ஆண்டவர் நிச்சயமாய் ஒவ்வொருவரோடும் பேசுகிறவராய் இருக்கிறார். இந்த நாட்களில் தேவனின் வசனத்தை விசுவாசிக்காத விசுவாசிகள் இருக்கிறார். எவ்வளவு போதித்தாலும் அதன்படி செய்யாதபடி அந்த உலகத்தார் எப்படி செய்கிறார்களோ, எப்படி அவர்கள் நாடுகிறார்களோ, முயற்சி பண்ணுகிறார்களோ, அதன்படிதான் அவர்கள் செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, அதில் வெற்றி நிச்சயம் இராது, கனி இராது, படர முடியாது, முன்னேற்ற முடியாது. எல்லாம் படிப்படியாய் சுலோவாத்தான் முன்னேறினார் என்றால் நீ யோசிக்க வேண்டும், கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரா, நீ செடி தேவனோடு ஒட்டி இருக்கிறதா என்று நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சங்கீதம் 80வது சங்கீதம் 8வது வசனத்தை முதலாவது வாசிப்போம். நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர்.
பாருங்க, நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை செடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர். இதை என்ன காரியத்தை அங்கு சொல்லப்படுகிறது என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் வாக்குத்தத்தத்துக்கு நேராக வாக்குத்தத்தத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேசத்துக்கு ஜாதிகளை துரத்தி விட்டு அவர்களை நாட்டினார். கொடியை கொண்டு வந்தார். எங்கிருந்து? எகிப்திலிருந்து. அந்த கொடி யாரு? இஸ்ரவேல் ஜனங்களாய் இருக்கிறார்கள். அந்த ஜனங்கள் அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே அவர்களை நாட்டணும் என்றால் ஜாதிகளை துரத்தி விட வேண்டும். அது தேவனுக்கு பிரியமில்லாத ஜாதிகள் தேவன் துரத்தி விட வேண்டும். அப்போதான் அந்த காரியத்தில் அந்த கனி கொடுக்கிற திராட்சை செடியாய் மாற்றப்படுவாய். ஜாதிகள் என்றால் தேவனுக்கு அருவருப்பான ஜாதிகள், கானான் தேசத்தார், அமலேக்கியர், அந்த 7 ஜாதிகளை ஆண்டவர் துரத்தி விட்டார். அதே போல இந்த நாட்களிலும் உங்கள் காரியத்தில் எந்தெந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறதோ அந்த காரியங்களை நீங்கள் துரத்தி விட வேண்டும். நீங்கள் கனி கொடுக்கணும், செழிக்கணும், படரணும் என்றால் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் உங்களுக்குள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறதோ அதை இயேசுவின் நாமத்தில் துரத்தி விட்டால்தான் நீங்கள் படருவீர்கள், முன்னேற்றம் அடைவீர்கள், அதிலே ஆசீர்வாதமாய் மாற்றப்படுவீர்கள். 9வது வசனம். அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. பாருங்க, அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினார். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும், அதை படர பண்ணணும், கனிதர செய்யணும் என்றால் ஆண்டவர் இடத்தை ஆயத்தப்படுத்துவார். சில பேருக்கு ஆண்டவர் இந்த சபையை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆயத்தப்படுத்தி அந்த வசனங்களை ஆண்டவர் போதித்து கொண்டு வருவார். திடீரென்று அவர்களுக்கு வேறு சிந்தை ஏற்படும். பாருங்க, இந்த சபையில இருக்கிற அவர்களுக்கு பிசாசின் தந்திரமாய் அந்த ஏவுதல் உண்டாகும். இந்த சபை எப்படிப்பட்டது என்று ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும். அதை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார் என்றால், உங்களுக்காக இந்த சபையை ஆயத்தப்படுத்துகிறார் என்றால் அதிலே நீங்கள் உறுதியாய் தங்கியிருக்க வேண்டும். அப்போதான் ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளை அங்கு ஒரு வித்தியாசமான பிள்ளைகளாய் மாற்றுவார். உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார். கனிதரும் செடியை போல, யோசேப்பு கனிதரும் செடியை போல உங்கள் குடும்பத்தை கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துவார். சில பேருக்கு ஆயத்தப்படுத்தின இடத்துல அங்கு அமைதலாய் அந்த கீழ்ப்படிந்து இருக்க முடியாத சூழ்நிலை அவர்களுக்கு அந்த சுவாபம் விடுவதில்லை. ஏனென்றால் அந்த ஜாதிகளை அவர்கள் துரத்தி விடல. அவர்களுக்குள் அது அந்த ஜாதி அமர்ந்திருக்கும் போது சபைக்கு விரோதமாய் பேசுவார்கள், சபை பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசுவார்கள், ஊழியர்களுக்கு விரோதமாய் பேசுவார்கள். இப்படியான காரியங்களை பிசாசு தந்திரமாய் அங்கு கிரியை செய்கிறான். அப்போ இப்படிப்பட்ட ஜனத்துக்குள் என்ன இருக்கிறது? ஜாதிகள் துரத்தி விட்ட அந்த ஜாதிகளின் சுவாபங்கள் இருக்கிறபடியினால் தான் பிசாசு தந்திரமாய் செயல்படுவான். என்னென்ன காரியங்கள்? குடும்பத்தை அழைத்துட்டு சபையை குறித்து பேசுகிறது, அந்த குடும்பத்தை குறித்து பேசுகிறது, இந்த குடும்பத்தை பேசி குறையாய் பேசுகிறது. அப்போ அந்த ஜாதிகளின் அந்த சுவாபம் உங்களுக்குள் இருந்தால்தான் இப்படியான காரியத்தை பிசாசு ஏவிப்பட்டு அங்கு செய்கிறவனாய் இருக்கிறான். கீழ்ப்படுகிறா இல்லாவிட்டால் உனக்கு மேல்படி இல்லை. கீழ்ப்படிவு வேண்டும். அங்கு கீழ்ப்படிவுகளை போல நடித்து செயல்பட்டால் தேவன் அங்கு இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் சும்மா இருக்க மாட்டார். துரத்தி விடுகிறதை துரத்தி விட வேண்டும். 10வது வசனம். அதன் நிழலால் மலைகளும்
அதன் கிளைகளால் திவ்யமான கேதுர்களும் மூடப்பட்டது. பாருங்க, ஆசீர்வாதம் உண்டாகும். அதில் நிழல் மலைகளின் அதன் கிளைகள் திவ்யமான கேதுருக்களில் மூடப்பட்டதாய் இருக்கிறது. பாருங்க, எப்படிப்பட்ட தேவன்! நம்மை தெரிந்தவர், இஸ்ரவேலை தெரிந்த தேவன் நம்மை தெரிந்து திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினார். இருளை துரத்தி விட்டு, மாம்சிக கிரிகைகளை துரத்தி விட்டு நம்மை நாட்டினார். எதற்காக? நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறத்தக்கதாக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறத்தக்கதாக ஆண்டவர் மாற்றுகிறவராயிருக்கிறார். பாருங்க, அதை நாட்டுகிறவராயிருக்கிறார். அதற்கு தண்ணீர் பாய்ச்சுகிறவராயிருக்கிறார். பசலை போடுகிறவராயிருக்கிறார். அங்கு வளர பண்ணுகிறவர் அவர்தான். மனிதன் என்னென்ன காரியங்களை செய்தால் அவரை அன்றி நாம் வளர முடியாது, படர முடியாது, கனி தர முடியாது என்று நாங்கள் வேதத்தில் தெளிவும் திட்டவுமாய் பார்க்கக்கூடியதாய் இருக்கிறது. நீ படரும் போது மற்றவர்களுக்கு நிழலாய் மாறுவாய். நீ கனி கொடுக்கும் போது மற்றவர்களுக்கு சுவையாய் மாறுகிறாய். சுவையாய் இருக்கிறது என்றால் தேவனின் காரியத்தில் சுவையாய் மாறுகிறாய். 11வது வசனம். அது தன் கொடிகளை சமுத்திரம் மட்டாகவும் அதன் கிளைகள் நதி மட்டாகவும் படர விட்டது. படர விட்டது. பாருங்க, படறிக்கொண்டே இருக்கணும். அங்கு முன்னேறிக்கொண்டே இருக்கணும், செழித்து கொண்டே இருக்கணும், கனி கொடுத்து கொண்டே இருக்கணும். முதலாவது என்ன கருத்து? செடி படர வேண்டும். கிறிஸ்துவோடு கூட இருந்தால் தான் அந்த செடி படருகிற செடியாய், அந்த திராட்சை செடி கொடி படருகிறதாய் இருக்கத்தக்கதாக கர்த்தர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஏசாயா சொல்லுகிறான் பாருங்க, வாடி போயிட்டு. ஏசாயா 16வது அதிகாரம். வயல்கள் வாடி போயின. 16வது அதிகாரம் 8வது வசனம். எஸ்போன் ஊர் வயல்கள் வாடி போயின. சிப்மா ஊர் திராட்சை செடியின் நல்ல கொடிகளை ஜாதிகளின் அதிபதிகள் நறுக்கி போட்டார்கள். அவைகள் ஜாசியர் மட்டும் சென்று வனாந்தரத்தில் படர்ந்திருந்தது. அவைகளின் கொடிகள் நீண்டு கடலுக்கு அப்பாலே எட்டி இருந்தது. பாருங்க, எஸ்போன் ஊர் வயல்கள் வாடி போயின. திராட்சை செடியின் நல்ல கொடிகளை ஜாதிகள் அதிபதிகள் நறுக்கி போட்டார்கள். இதில் போராட்டங்கள் ஒன்று. நீ கர்த்தரோடு இன்னும் நெருங்க நெருங்க போராட்டங்கள் ஒன்று. அங்கு பொல்லாத பிசாசு எப்படியாவது தேவ சமூகத்தை விட்டு விலகணும். இந்த சபையில காரியங்களை செய்யக்கூடாது, கலந்து கொள்ளக்கூடாது என்று காரியங்களை விலக்கி போடுகிறவனாயிருக்கிறார். ஆலோசனை சொன்னால் அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படியாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை வந்துடும். மற்றவர்கள் சொன்னால் குறை சொல்லுகிறார்கள், எங்களை குறை சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். வேத வசனம் சொன்னால் அதை படி நாம் நடக்க வேண்டும். அப்போதான் செழிப்பு. வாடாதபடி அங்கு பயிர்கள் அங்கு செழிப்பாய் காணப்படும். நல்ல கொடிகளாய் நாம் மாற்றப்படுவோம். நறுக்கப்படாதபடி அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுகிறவராயிரு. குடும்பங்கள் முக்கியமாக இருக்கிறது, ஒவ்வொரு நபர்களும் முக்கியமாக இருக்கிறார். ஆனால் சங்கீதக்காரன் 128வது சங்கீதத்தில் என்ன யாரை குறித்து சொல்லுகிறான் பாருங்க. 128 3வது வசனம். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை செடியை போல இருப்பாள். உன் வீட்டோரங்களில். அப்போ நீங்கள் குடும்பமாய் இருக்க வேண்டும். மனைவி அங்க ஹஸ்பண்ட் இங்க அன்று அலைந்து திரிகிற ஒரு ஆவி கிரியை செய்கிறதாய் காணப்படுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். உன் வீட்டோரங்களில் நீ இருக்கிற இடத்தில்
குடும்பத்தோடு இருக்கும்போதுதான் அங்கே திராட்சை செடி கனிதரும் திராட்சை செடியை போல அங்கு குடும்பங்கள் மாற்றப்படும். அங்கு அனுப்பிட்டு இங்கே காலங்கள் கடந்து போக பிரிவினையின் ஆவிகள் கிரிகை செய்ய, பிரிவினைகள் உண்டாக, டைவர்ஸ் உண்டாக, இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம். கேள்விப்பட்டு இந்த காரியத்தை ஆண்டவரே இவர்களுக்கு ஒரு மனம் திரும்புதல் வேண்டும் என்று நாங்கள் ஜெபிப்பது உண்டு. மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பினால்தான், வேதத்தை நம்பினால்தான், வேதத்தின் வார்த்தையை விசுவாசித்தால் தான் அந்த தேவனின் வார்த்தை எப்படி சொல்லுகிறதோ அப்படி வாழ முயற்சிப்பார்கள். இல்லாவிட்டால் கனி தருகிற அங்கு திராட்சை செடி கொடியை போல படர மாட்டார்கள். உலகத்தாரை போல பின்மாற்றம் அடைந்து சினிமாவுக்கும் அங்கு உலகத்து காரியங்களுக்கும் அவர்கள் தங்களையே அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். இப்போ பல காரியங்கள் நடக்கிறது. தேவன் ஒவ்வொரு ஜனங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ உன் வீட்டுக்குள்ள அங்கு கொடியை போல கனி தருகிற காரியங்கள் நடக்கணும் என்றால் குடும்பமாய் நாம் இருக்கணும். குடும்பமாய் பிள்ளைகளோடு இருக்கணும். அப்போதான் அங்கு தேவனின் வெளிப்பாடுகளை, தேவனின் காரியங்களை மற்றவர்களுக்கு காண்பிக்க முடியும். எந்த சூழ்நிலையிலும் குடும்பமாய் இருக்கும் போதுதான் அந்த குடும்பம் ஊழியத்தில் குடும்பமாய் காரியங்களை செய்யும் போதுதான் அங்கு செழிப்பு வரும், செழிப்பு உண்டாகும், அங்கு ஆசீர்வாதம் உண்டாகும். போராட்டங்கள் வரும்போது ஒரு தாங்குகிறவர்களாய் இருப்பார்கள். அப்போ தேவனின் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். சில பேர் வந்தோடனே அங்கு குடும்பத்தோட வீட்டுக்குள்ள போராட்டம் பாருங்க. பூனையும் எலியை போல வீட்டுக்குள்ள இருப்பார்கள். ஆனா சபைக்குள்ள வந்தோடனே நடிப்பார்கள். எங்களையே வஞ்சிக்கிறவர்களாய் அங்கு செயல்படுவார்கள். தேவ ஆவியானவர்களிடத்தில் நாம் பெற்ற ஊழியக்காரர்களை நீங்கள் வஞ்சிக்க முடியாது. நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தேவ ஆவியினால் அங்கு பகத்தறிகிறவர்களாய் தேவ ஊழியர்கள் இருக்க வேண்டும். அங்கு எலியும் பூனையும் போல சண்டை போட்டுட்டு இங்க வந்து நடித்துட்டு நான் உதவி செய்கிறேன், மனைவியை அதை செய்ய விட மாட்டேன், இதை செய்ய விட மாட்டேன் என்றால் ஜோக்காய் இருக்கிறது. பாருங்க, ஜோக்காய் இருக்கிறது. ஒரு சிரிப்பு வரும், அதோட கோபமும் உண்டாகும். அங்கு போராட்டம், இங்கு நடிக்கிறார்கள் என்று ஒரு கோபமும் சிரிப்பும் உண்டாகும். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, நாங்கள் மனதுக்குள்ள கடிந்து அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் என்று அவர்களுக்கு புரியாது. நாங்கள் சிரிப்போம், பேசுவோம், ஆனால் உள்ளுக்குள்ள ஆவியானவரோடு கான்டாக்ட் பண்ணிக்கொண்டே இருப்போம். அப்போ ஜெபிக்கும் போது பிசாசும் போயிடும், குடும்பமும் போயிடும். பாருங்க, அப்போ தேவ பிள்ளைகள் அந்த வார்த்தையில இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போ குடும்பமாய் இருக்க வேண்டும். அப்போ மனைவி முக்கியமாய் இருக்கிறார் என்று வேதத்தில் தெளிவும் திட்டமாய் சொல்லப்படுகிறது. அப்போ குடும்பமாய் இருக்கணும். பிறகு சில பேர் கல்யாணம் கட்டி விட்டுட்டு அங்கு திரும்பி போய் அங்கு பெற்றோரோடு இருப்பார்கள். பாருங்க, புள்ள பிறனும் பெற்றோரோடு இருந்தால் தான் அந்த புள்ள வளரும், நான் எல்லாம் என்ஜாய் பண்ணலாம் என்று சில பேர் அங்கே போயிடுவார்கள். பாருங்க, அப்படி வேதம் சொல்லல. உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியை போல இருப்பார். இல்லாட்டி மற்றவர்கள் வீட்டில் இருந்து கனிதரும் செடியை போல இருப்பாள் என்று எழுதியிருக்கும் வேதத்தில். உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியை போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும். அப்ப புரியணும், ஜெபிக்கிறாய்,
அந்த பிள்ளைகள் உன் பந்தியில் சுற்றி இருக்கிறார்களா, ஒலிவ மர கன்றுகளைப் போல இருக்கிறார்களா என்று நாம் யோசிக்கணும். பாருங்க, பெற்றோராய் இருந்தாலும் பிள்ளைகள் உன் பந்தியில் இருக்காவிட்டால் ஏதோ சம்திங் என்று அர்த்தமாய் இருக்கிறது. இந்த வேதத்தின் படி நடக்கல் என்றால், நீ ஜெபித்தும் அங்கு காணப்படல் என்றால் சம்திங் ராங் என்று சொல்லப்படுகிறது. அப்போ உன்னை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். பெற்றோராயிருந்தாலும், இந்த வசனத்தின்படி உன் மனைவியாயிருந்தாலும், உன் பெற்றோராயிருந்தாலும், உன் பிள்ளைகளாயிருந்தாலும் அங்கு நாம் ஆராய்ந்து பார்க்கணும். அப்போதான் படருகிற கொடியாய் செடியாய் மாற்றப்படுவாய். லூக்கா 8வது அதிகாரம் 11வது வசனம். அந்த உவமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். பாருங்க, விதை என்னது? தேவனுடைய வசனம் என்று சொல்லப்படுகிறது. அந்த உவமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். அப்போ வசனத்தை கேட்காதபடி நாம் இருந்தோம் என்றால் அந்த விதை எப்படிப்பட்டதாய் கனி கொடுக்குமா? சில பேர் தேவ பிரசன்னத்தில் இருக்கும்போது, நல்ல பிரசன்னம் ஆராதிக்கும் போது அவர்கள் பிள்ளைகளுக்கு டீச் பண்ணுவார்கள். தேவன் அவர்களை சந்திப்பார், டீச் பண்ணுவார்கள். ABCD என்று சொல்லுவார், A4 அப்புள் என்று சொல்லுவார். அப்படி சபையில் செய்கிறவர்களை நாம் கண்டிருக்கிறோம், அதை பேசுகிறோம். பாருங்க, தேவ பிரசன்னத்தில் அப்போ அவர்களுக்கு என்ன மார்க்ஸ் போடணும் என்று நீங்களே யோசித்து பாருங்கள். எப்படி ஆவிக்குரிய காரியத்தில் இருக்கிறார்கள் என்று அங்கு நீங்களே யோசிக்கணும். பிரசன்னம், தேவ பிரசன்னத்தை தேவ பிள்ளைகள். அப்போ கொடி செடி ஒட்டல் என்ற அர்த்தம் அங்கு கட் பண்ணப்பட்டிருக்கிறது என்று அதிபதிகள் ஜாதிகள் வந்து அந்த கொடிகள் செடியை கட் பண்ணிட்டார்கள், நறுக்கி போட்டார்கள் என்றுதான் அர்த்தம். அப்போ பிரசன்னம் புரியாது. தேவ பிரசன்னம் அலைய போல அசைந்து ஆடும்போது நீ வேற ஆவியில் ஆடின என்றால் அங்கு நறுக்கப்பட்ட கொடியாய் செடியாய்த்தான் இருப்பாய். அப்போ விதை தேவனுடைய வசனமாய் இருக்கிறது. விதை தேவனுடைய வசனம். வசனம் முக்கியம். வசனம் எல்லாம் தெரியும் என்றால் அதற்கு கீழ்ப்படிந்தால்தான் கனி கொடுக்கிற மரமாய் செடியாய் கொடியாய் மாற்றப்படுவாய். ஆதியாகமம் 40வது அதிகாரம் பாருங்க. யோசேப்பு எதற்காக கனி தரும் செடியை போல செடியை போல இருப்பான் என்று சொல்லப்படும். இதுல புரியும் பாருங்க. ஆதியாகமம் 40வது அதிகாரத்தில் பாருங்க, யோசேப்பை ஜெயிலில் போட்டு யோசேப்பை ஜெயிலில் போடப்பட்டான். தேங்க்யூ லார்ட். எஸ், யோசேப்பை ஜெயிலில் போட்டு அங்கு அவனுக்கே ஒரு வேதனை பாருங்க. செய்யாத தப்புக்கு ஜெயிலில் போட்டுட்டார்கள் என்று அவனுக்கு ஒரு யோசனை, கவலை இருந்திருக்கும். ஆனாலும் பாருங்க, கனி அவன் கொடுக்கிறான், கனி தரும் செடியாய் இருக்கிறான் என்று இதில் பார்க்கலாம். ஆதியாக 40வது அதிகாரம் 6வது 7வது வசனம். காலமே யோசேப்பு அவரிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னுடைய காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் என்று துக்கமாய் இருக்கிறது என்ன என்று கேட்டான். பாருங்க, ஜெயிலுக்குள்ள 2 பேர் அங்கு இருக்கிறார். பான பாத்திரக்காரனும் சுயகியமாகிய 2 பேர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தரிசனம், சொப்பனம், தரிசனம் அங்கு உண்டாகிறது. பாருங்க, சொப்பனம் உண்டாகிறது. அதனால் அவர்கள் கலங்கி போயிருக்கிறார். அவர்கள் கலங்கி போயிருக்கிறதை யோசேப்பு பார்க்கிறான். இவர்கள் முகம் அங்கு கலங்கி போயிருக்கிறதே, துக்க முகமாய் இருக்கிறதே, இவர்களுக்கு என்ன சம்பவித்ததோ தெரியலை என்று அவன் விசாரிக்கிறான். கனி கொடுக்கிற யோசேப்பு பாருங்க,
கனிதரும் செடியை போல இருக்கிற யோசேப்பு மற்றவர்களை விசாரிக்கிறான். அவனின் சூழ்நிலையே இருக்கிறது, அவனின் சூழ்நிலையே பயங்கரமா இருக்கிறது. அந்த சூழ்நிலையில மற்றவர்களை பார்க்கிறான். பாருங்க, இவர்களின் முகம் சரியில்லை, துக்க முகமாய் இருக்கிறது, கலங்கி போயிருக்கிறார்கள், துக்கமுகமாய் இருக்கிறார்கள் என்று அங்கு பார்க்கிறான், விசாரிக்கிறான். அப்போ நாம் கிறிஸ்துவோடு இருக்கிறவர்கள், கனி கொடுக்கிறவர்கள், மற்றவர்களை பார்க்கும்போது விசாரிக்கிறவர்களாய் காணப்படணும். சுயநலம் இப்பொழுது அதிகரித்து கொண்டிருக்கிறது. நான் என்று இருந்தால் அந்த சுயநலம் அது முன்னேறி கொண்டிருக்கிறது. மற்றவர்களை பார்க்க மாட்டார்கள். பிள்ளைகள், விதவைகள், எல்லா ஜனங்களையும் பார்க்க மாட்டார். சாப்பாடு இல்லை என்றால் அவர்கள் விசாரிக்க மாட்டார். இவர்களுக்கு கவலை என்றால் இவர்கள் விசாரிக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்குள் சிந்தை ஓடும், இவர்களுக்கு ஏதோ நடந்திருக்கு. இதில் பார்க்கிறோம், யோசேப்பு விசாரித்தான், கேட்டான், அங்கு உதவி செய்தான் என்று பார்க்கிறோம். அப்போ கனிதரும் செடி மற்றவர்களை விசாரிக்கிறவர்களாக இருப்பார்கள், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் திறப்பிலே நிற்பார்கள், கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் நிற்பார்கள். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர்கள் செய்ய மாட்டார்கள், துருவித்து அதற்கு விலகி ஓடுவார்கள். அப்போ நாம் சபையில யாருக்காவது பிரச்சனை என்றால் நாம் விசாரிக்கிறவர்களாயிருக்கிறோம். சில பேர் வாட்ஸ்அப் போட்டாலே அந்த மெசேஜை பார்க்க மாட்டார். அப்படிப்பட்ட கேவலமான காரியங்களில் இருக்கிறவர்கள் விடுதலை பெறணும். விசாரித்தால் உடனே பதில் உண்டாகணும். பாருங்க, அப்போ விசாரிக்கிறவர்களாய் சபையிலே காணப்படணும், உதவி செய்கிறவர்களாய் காணப்படணும். நீங்க எங்கு போனாலும் விசாரிக்கிறவர்களாய் காணப்பட்டால் தான். சில பேருக்கு உடனே மெசேஜ் போனா உடனே பதில் வரும். அப்போ அவர்கள் கொடி என்ன, செடி கொடியோடு ஒட்டப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம், ஒட்டப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம். கனிகளாய் கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள், கனிதரும் செடியை போல இருக்கிறார்கள் என்று அர்த்தம். விசாரிக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும், ஏழுமனால் விரோதிக்கும் உதவி செய்ய வேண்டும். அதான் நம் பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் விரோதிக்கும் உதவி செய்கிறவர்களாய் காணப்படணும். ஒரு காரியம் நடந்தால் அந்த காரியத்தை பார்த்துட்டு இவர்களுக்கு நல்லது நடந்தது, நல்லது என்று சொல்கிறவன் உலகத்தான். பிசாசினால் ஆளுகை செய்கிற நாய் இருப்பான். தேவ பிள்ளைகளாய் நாம் இருந்தால், அவர்கள் அங்கு அடிபட்டிருந்தால், அவர்களுக்கு வியாதிப்பட்டிருந்தால், அவர்களுக்கு துன்பம் துயரமாய் இருக்கிறார்கள் என்றால் உதவி செய்கிறவர்கள் தான் கனி கொடுக்கிறவர்கள். திராட்சை செடியை போல இருப்பவர்கள், கனிதரும் திராட்சை செடியை போல இருப்பவர்கள் அவர்களாய் தான் இருப்பார்கள். மத்தேயு 13வது அதிகாரம் 38வது வசனம். நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், கனிகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். பாருங்க, நிலம் உலகம், நாங்கள் உலகத்தில் இருக்கிறோம். உலகத்தில் நம்மை தேவன் ஒளியாய் வைத்திருக்கிறார். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். நல்ல விதை என்றால் ராஜ்யத்தின் புத்திரர் என்றால் அது நாம் தான், அது நாமாய் இருக்கிறோம். ராஜ்யத்தின் புத்திரர் நல்ல விதையா இருக்க வேண்டும். களைகளை போல இருக்காதபடி. களைகள் நாசம் பண்ணும், களைகள் நடிக்கும், களைகள் அதை நல்லது போல தோன்றும், அங்கு பார்த்தா களையாய் இருக்கும். அப்போ தேவனோடு ஒட்டி இருந்தால் நல்ல விதைகளாய் நாம் இருப்போம், ராஜ்யத்துக்கு புத்திரராய் இருப்போம். தேவனின் ராஜ்யத்தின் புத்திரர்கள் நாம் என்ற ஒரு
விசுவாசம் இருக்க வேண்டும், ஒரு தெளிவு இருக்க வேண்டும். பாருங்க, அப்போஸ்தலர் பவுல எப்படி சொல்றான். அவன் போனான், அங்க தேசத்தை கலக்கிறவன் வந்துட்டான், அவன் வித்தியாசமா சொல்லுவான். ஆனா நாம் சொல்லணும், ஆண்டவர் வார்த்தையை சொல்லும் போது பிசாசுகள் கலங்குகிறார்கள், ஓடி போகிறார்கள். பாருங்க, அப்போஸ்தலர் பவுலை குறித்து ஒரு மனுஷன் சொல்லுகிறான், இவனை எப்படிப்பட்டவன் என்று. அப்போஸ்தலர் 24வது அதிகாரம் 5வது வசனம். என்னவென்றால், இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் பூச்சக்கரத்தில் உள்ள சகல ஜூதர்களுக்குள்ளும் கலகம் எழுப்புகிறவனாகவும் நசரேயனுடைய மதபேதத்துக்கு முதலாளியாகவும் இருக்கிறான் என்று கண்டறிந்தோம். பாருங்க எப்படி சொல்றான், இந்த மனுஷன் கொள்ளை நோயாக இருக்கான். கொள்ளை நோயா பரப்பி விட்டுருவான். பாருங்க, தேவ வசனத்தை சொல்லி அவர்களை மனம் திரும்ப பண்ணிடுவான். பூச்சக்கரத்துள்ள சகல ஜூதர்களை களங்கம் எழுப்புகிறவனாகவும், அன்றால் அவன் தேவ வசனத்தை சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். அவனை மாற்ற முடியாது, கொள்ளை நோயை மாற்ற முடியாது. கொரோனா வந்தது பாருங்க, அது எங்கிருந்தாலும் அது அங்கு பரவிக்கொண்டே இருந்தது. அதே போல தேவனின் வசனம் பரவிக்கொண்டே இருக்க வேண்டும். அதான் மனுஷன் இப்படியாய் சொல்லுகிறான். பவுலை பார்த்து அவன் கொள்ளை நோய். ஜாக்கிரதையாயிருங்க, வேத வசனத்தை எல்லா இடமும் பிரசங்கிக்கிறவன், அங்கு கடினமான வார்த்தைகளை சொல்லி இதை பிசாசை விரட்டுகிறவன், இவன் கொள்ளை நோயை போல இருக்கிறான். இப்போ கொஞ்ச நாளா பார்த்தேன், ஜூதர்கள் கொள்ளை நோய்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். ஒரு மனிதன் சொல்றான், அங்கு இஸ்ரவேலின் பிரசிடென்ட் கொள்ளை நோயை போல இருக்கிறான் என்பதாக. தேவ ஜனங்கள் கொள்ளை நோயை போல தேவனின் வார்த்தையில் இருக்கணும், வார்த்தையை பரப்புகிறதுல இருக்கணும். எங்கு சென்றாலும் அதான் கனி கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள். மத்தேயு 13வது அதிகாரம் 33வது வசனம். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். பாருங்க, புளித்த மாவுக்கு, பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கு. இப்போ சமைக்கிறவர்களுக்கு நன்றாய் தெரியும், புளித்த மா நல்ல மாவையும் அங்கே புளிக்க பண்ணிடும். பாருங்க, எல்லாம் அப்படித்தான். தேவனின் ராஜ்யம், அங்கு தேவனின் அக்கினி உங்களுக்கு இருக்கும்போது, மற்றவர்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது அவர்களும் தேவனை ஏற்றுக்கொள்கிறவர்களாய் மாற்றப்படுவார்கள். அப்போ தேவன் பரலோக ராஜ்யம் புளித்தமாவுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றால், அந்த புளித்தமா நீயும் நானுமாய்த்தான் இருக்கிறோம். தேவனின் ராஜ்யத்தில் புத்திரர்களாயிருக்கிறோம். நாம் தேவனின் வசனத்தை சொல்லும் போது அவர்கள் மனம் திரும்பத்தான் வேண்டும். நீ புளித்தமா மற்றவர்களின் புளிக்கத்தக்கதாக, மாற்றத்தக்கதாக கர்த்தருடன் ராஜ்யத்துக்கு கொண்டு வருகிற புத்திரர்களாய் நாம் இருக்க வேண்டும். புளிக்கலேண்டா பார்த்துக்கோ, பார்க்கணும், ஆராயணும். ஏன் புளிக்கல, எதற்காக புளிக்கலை என்று நீ பார்க்கணும், ஆராயணும். சில பேர் ஸ்திரீகளை விட புருஷர்கள் நல்லா சமைப்பார்கள், பிரியாணி நல்லா போடுவார்கள், பிரியாணியை போட்டு சாப்பிடுங்க என்று சொல்லுவார், ருசியாக இருக்கும். ஆனால் புளித்த மா ஒவ்வொரு மாவையும் புளிக்க பண்ணும் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை. முதலாவது பாயிண்ட் என்ன? அந்த செடி படரும். கர்த்தரோடு இருக்கும்போது செடி படருகிறதாய் காணப்படும். 2வது காரியம், உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 13வது வசனம். அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்தது, வாசனை பரிமளிக்கிறது. வாசனையும்
அங்கு வீசுகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்போ திராட்சை செடிகள் பூ பூக்க வேண்டும், வாசனை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பூ பூக்கணும், பூ பூத்தாத்தான் கனி உண்டாகும். பூ பூக்கும் போது அங்கே வாசனை, ஒரு வாசம், நல்ல வாசம் உண்டாகும். பாருங்க, பூவில் பூ பூக்கும் போது அங்கு ஒரு வாசனை, தனி வாசனை உண்டாகும். சில பேருக்கு அலட்சியம் உண்டாகும். அலட்சியம் உண்டாகிற சூழ்நிலையில் இருக்கிறார். எல்லாரும் டேப்லெட் போடுவார்கள் பாருங்க, அலட்சியாய். அந்த பூ உதிரும் போது பாருங்க, அந்த ஒரு தூசி போல அங்கு படரும். அப்போ சில பேருக்கு ஒத்து போகாது. அங்கு திராட்சை செடிகள் பூ பூக்கணும், அங்கு வாசனை உண்டாக்கணும். வாசனை உண்டாக்குறவர்களாய் நாம் காணப்படணும், வாசனை வீசணும். இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், வாசனை வீசப்படுகிறவர்கள். இவர்கள் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள். நல்ல முடிவை தான் எடுப்பார்கள், தேவன் சித்தத்தின்படி தான் செய்வார்கள். வாசனை வீசணும். பாருங்க, சில பேருக்கு என்ன அந்த தண்ணி ஊற்றினாலும், பசலை போட்டாலும் அங்கு பூ பூக்காது. பாருங்க, ஒரு பேர் மரத்தை வாங்கினோம் பாருங்க, அதற்கு தண்ணி ஊற்றுகிறோம், அதையெல்லாம் செய்கிறோம், ஆனால் அது பூ பூக்காமல் கன வருஷம் இருந்தது. அதுக்கு பிறகுதான் அது பூ பூக்க ஆரம்பித்து. பூ பூத்தா தெரியணும் இது காய்க்கும், பூ பூத்தா தெரியணும் இது வாசம் அடையும், வாசம் கொடுக்கும், மற்றவர்களுக்கு கனி கொடுக்கும் என்று அதில் பார்க்க வெளியரங்கமாய் அது காணப்படும். உள்ள காணப்படாது பாருங்க, அது வெளியரங்கமாய் காணப்படும். இது பூ பூக்குது, கர்த்தரோட அந்த செடி கொடி ஒட்டப்பட்டிருக்கிறது என்று வெளியரங்கமாய் காணப்படும். அப்போ பூ பூக்கணும், வாசனை கொடுக்கணும். ஆதியாகமம் 34வது அதிகாரம். யாக்கோப்பு இப்படியாய் சொல்லுகிறான், மகனுக்கு சொல்லுகிறான் பாருங்க, மகனுக்கு சீமியோனையும் லேவியையும் பார்த்து சொல்லுறான் பாருங்க. 34வது அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியர் இடத்திலும் பெரிசியர் இடத்திலும் என் வாசனை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்சம் ஜனமுள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பம் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்றான். பாருங்க, யாக்கோப்பு தேவனுடைய மனுஷன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், தேவனால் பாதுகாக்கப்பட்டவன். இப்போ பாருங்க, அந்நிய தேசத்தில் குடியிருக்கிறான். கானானியரிடத்திலும் பெரிய சிறிடத்திலும் அங்கு குடியிருக்கும் போது பாருங்க, சீமியோனும் லேவியும் அந்த வாசனையை கெடுத்து விட்டார்கள், கெடுத்து விட்டார்கள். நல்ல வாசனையை கொடுத்து கொண்டிருந்த யாக்கோப்பை இப்போ அந்த வாசனையை கெடுத்து போட்டார்கள் என்று அங்கே பிள்ளைகளை கூப்பிட்டு பார்த்து சொல்லுகிறான். அப்போ ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் முக்கியமாயிருக்கிறார்கள். குடும்பமாய் அங்கு வாசனை கொடுக்க வேண்டும். விசுவாசிகளின் குடும்பங்கள் ஒவ்வொன்றும் வாசனை வீசணும். வாசனையை கெடுக்கிறவர்களாக நாம் கலகம் பண்ணக்கூடாது. உலகத்தாரை போல நாம் செயல்படக்கூடாது. உலகத்தாரை போல நாம் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, செயல்படக்கூடாது. அப்போ முடிவு எடுக்கக்கூடாது. இப்போ பார்க்கும்போது விசுவாசி என்றுதான் பெயர் அதை விட பயங்கரமாயிரு. 2-3 பேரை வைப்பார்கள், ஆனால் வாசனை இருக்கிறதா? தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறீர்களா? சீமியோனும் லேவியனும் அங்கு யாக்கோப்பு சமாதானம் பண்ணினான். இவர்கள் கள்ள திட்டம் போட்டு அவர்களை எல்லாம், அந்த ஜாதிகளை எல்லாம் கெடுத்து கொன்று போட்டார்கள் பாருங்க. அப்போ யாக்கோப்பு சமாதானம் பண்ணுகிறவன், தேவனோடு இருக்கிறவன், சமாதானம் பண்ணுகிறவன், கலகம் பண்ணுகிறவன் அல்ல, வாசனையை கெடுக்கிறவன் அல்ல. வாசனை வீசணும். தேவனின் பிள்ளைகள், தேவன் சித்தத்தை செய்கிறவர்கள், இவர்கள் சமாதானக்காரர்கள் என்று சொல்லணும் பாருங்க. அப்போ வாசனை, நல்ல வாசனை வீசணும். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம்.
கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. இப்ப புரியணும், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும், சில வேளையில் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வாசனையை யாரு வெளிப்படுத்துவார்? தேவன். தேவனோடு கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கும்போது தேவன் நமக்குள்ள இருந்த ஒரு வாசனையை வெளிப்படுத்துவார். அறிகிற அறிவின், தேவனை அறிகிற அறிவினால நாம் அந்த வாசனையாய் மாறுகிறோம். அப்போ கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கணும், தேவனின் அறிவினாலே நிரப்பப்பட்டிருக்கணும். அப்போ வாசனையாய் மாற்றப்படுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்தான் மாற்றுகிறவர், நம்மை மாற்றி நடத்துகிறவர். பாருங்க, மரியாள் பாருங்க என்ன செய்கிறாள். ஆண்டவர் இருக்கிற இடத்துல வந்து என்ன செய்கிறா பாருங்க. யோவான் 12வது அதிகாரம் 3வது வசனம். யோவான் 12வது அதிகாரம் 3வது வசனம். மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத. அப்பொழுது மரியாள் வெளியேற பெற்ற களங்கமில்லாத நளதம் எனும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அந்த வீட்டில் ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் வருகிறாள் ஒரு ஸ்திரீ. அவள் விலையேற பெற்ற அந்த தைலத்தை ஊற்றி மயிரினால் தடவரால் பாதத்தை பாருங்க. அங்கு இருந்த இடமெல்லாம் வாசனை. அந்த தேவன் சமூகத்தில் இருக்கும்போது, தேவ சமூகத்தில் நீ ஜெபித்து விட்டு வெளியே வரும்போது ஒரு வாசனை, ஒரு வல்லமை வெளிப்படும். மற்றவர்களுக்கு அது தெரியும். ஆண்டவன் சமூகத்தில் இந்த ஸ்திரீ ஜெபித்திருக்கிறார், இந்த மகன் ஜெபித்திருக்கிறான். அதனால் தான் தேவ பிரசன்னம் அளவெல்லாம் ஊற்றப்படுகிற அந்த வாசனை வெளிப்படுகிறது என்பதாக. பாருங்க, ஆராதிக்க ஜனங்களை விடும்போது அங்கு எப்படி ஜெபிக்கிறார்கள் என்று பார்க்கும்போது அதில் தெரிஞ்சிடணும் தேவன் சமூகத்தில் இவர்கள் காத்திருக்கிறார்களா, இல்லாவிட்டால் அவர்களின் சுயத்தின்படி செய்கிறார்களா. சில பேரை விட்டா அவர்கள் ஒவ்வொரு கிழமையும் அதையே ரிப்பீட் பண்ணி கொண்டிருப்பார்கள். அப்போ தெரிஞ்சிடும் தேவ பிரசன்னத்தில் காத்திருக்கல, அதையே சொன்னதை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். தீர்க்க தரிசனம் போல சொல்லுவார்கள். அது பொல்லாத ஆவிகளுக்கு நாம் விலகி ஓட வேண்டும். அப்போ தேவ பிரசன்னத்தில் இருக்கும்போது வாசனை வெளிப்படும், வாசனை வீசப்படும். அப்போ நாம் புரிந்து கொள்ளணும், இவர்கள் தேவ சமூகத்தில் தேவனின் பாதத்தில் இருந்துவிட்டு வருகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள. முதலாவது செடி படரணும், படருகிற செடி. இரண்டாவது அது வாசனை வீசுகிறது. இரண்டாவது வாசனை வீசணும் என்றா பூக்கணும், பூத்தாத்தான் அங்க வாசனை உண்டாகும். மூன்றாவதாக அன்பின் கொடி, அன்பிலே நிறைந்திருக்கணும். யோவான் 15வது அதிகாரம் 8வது 9வது வசனம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் தான் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீசராகளாய் இருப்பீர்கள். இதுல பெரிய அர்த்தம் இருக்கிறது, விளக்க நேரம் இல்லை. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கிறதுனால் தான் பிதாவை நாம் மகிமைப்படுத்துகிறோம். அப்போ சீசர்களாயும் இருக்கிறோம். சீசர்கள் கீழ்ப்படுகிறவர்கள், தேவன் சொல்லுகிறதை செய்கிறவர்கள் சீசர்களாய் இருப்பீர்கள். பிதா என்மேல் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன்.
என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ அன்புல நிலைத்திருக்கணும். செடி கொடி ஒன்றாய் சேர்க்கப்பட்டிருந்தால், தேவனின் அன்புல நிலைத்திருந்தால்தான் அன்பிலே வெளிப்படுத்தப்படுவீர்கள். ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை நாம் பெற வேண்டும். நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்க, நீங்கள் ரட்சிக்கப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். அப்போ தேவ அன்பு அந்த இருதயத்தை ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நாம் ஆவியில் நிறைந்தவர்களாய், தேவ அன்பிலே நாம் நிறைந்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவ அன்பினால், தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட ஜனமாய் காணப்பட வேண்டும். யோவான் 15வது அதிகாரம் 12வது வசனத்தை முதலாவது வாசிப்போம். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. 17வது வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்க வேண்டும், இவைகளை உங்களுக்கு கற்பிக்கின்றேன் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசியாக 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் கடைசியாக நாங்கள் வாசித்து இந்த ஆராதனையை முடிக்கப் போகிறோம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 3 வசனங்கள். நான் மனுஷர் பாசைகளையும் தூதர் பாசைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசமுள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றை நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. மனுஷ பாசையில் தூத பாசைகளில் நீங்கள் பொழிந்தாலும் அங்கு தீர்க்க தரிசனம் சொன்னாலும் அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை என்று அப்போஸ்தலர் பவுல் அங்கு கொரிந்திய பட்டணத்துக்கு அங்கு எழுதுகிறார். பாருங்க, சபைக்கு, கொரிந்திய பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு எழுதுகிறார். நீங்கள் கலக்கம் பண்ணுகிறீர்கள், அன்பில் நடத்தப்பட இல்லை, கலங்கி அங்கு இங்கு சிதறடிக்கப்படுகிறீர்கள். அங்கு அன்பில் நிறைந்திருந்தால் இந்த காரியங்கள் நடக்காது என்பதை அங்கு தெளிவும் திட்டமாய் சொல்லுகிறார். படரணும் செடி அங்கு பூத்து வாசனை கொடுக்கணும். 3வதாக அன்பை வெளிப்படுத்துகிற செடியாய் நீங்கள் கொடியாய் இருக்க வேண்டும். கொடியாய் இருந்து ஜனங்களுக்கு காண்பிக்க வேண்டும். கனிதரும் செடி நீங்கள். யாவரும் எழுந்த வண்ணமாக ஆராதனையை நாங்கள் முடிப்போம். Thank you Lord, mighty power of the Holy Ghost. தகப்பனே, Thank you Lord. ஆண்டவரே, இந்த நாளிலே பேசப்பட்ட வசனத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்தீங்க, தடைகளை நீக்கி போட்டீங்க, பெரிய காரியங்களை செய்தீங்க. நீங்கள் நல்லவராக இருக்கிறீங்க. வார்த்தைகளை தருகிற தேவன், வார்த்தைகளை பேசுகிறவர். அதான் நல்ல கனிகளை கொடுப்பீர்கள். விதை எது? தேவனின் வசனம் என்று சொல்லப்படுகிறது.
நல்ல விதை தேவனுடைய வசனம். எங்கிருந்து கேட்டாலும் நீங்கள் கனி கொடுக்கிற மரங்களாய் செடிகளாய் இருப்பீர்கள். பூத்து காத்து அங்கு கனிகளை கொடுக்கிற வாசனை கொடுக்கிற பிள்ளைகளாய் இருப்பீர்கள். பாருங்க, கனி பழத்து நல்ல பழத்தா அங்கு ஒரு வாசனை உண்டாகும். பூ பூக்கும் போது ஒரு வாசனை, கனி இந்த கனி பழத்தா வாசனை, ஒரு பலாப்பழம் உண்டாகும். பலாப்பழத்தை விரித்தா அது ஒரு வாசனை, மங்கோவை வெட்டினா ஒரு வாசனை. அப்படி நாம் காணப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தகப்பனே, இந்த நாளிலே நீ பேசின வசனத்தின் படியே ஆண்டவரே நாங்கள் வாழ கிருபை செய்யும். உம்மோடு இணைந்திருந்து காரியங்களை செய்யணும் ஆண்டவரே. உம் நாம மகிமை படத்தக்கதா, உம் சித்தம் இந்த இடத்திலே காணப்படத்தக்கதா, தேவனின் வல்லமை கிரியை செய்யத்தக்கதா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், தேவனின் சித்தம் நிறைவேறத்தக்கதா, உம் நாமம் மகிமைப்படத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தா, அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, அதிசயங்களை காண செய்தீராக. பார்க்கிற ஜனங்களும் தொடப்படத்தக்கதா, ஒரு மாற்றத்தை காணப்படத்தக்கதா, தேவனின் வல்லமையை ருசி பார்க்கத்தக்கதா ஒரு மாற்றங்களை கர்த்தர் உண்டு பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை நீக்குங்க, அற்புதங்களை செய்யுங்க. வருகிற நாட்களில் பெரிய எழுப்புதலை காணவும் செய்யுங்க. கொடிகள் செழிக்கத்தக்கதா, படரத்தக்கதா, கனி கொடுக்கத்தக்கதா, வாசனை வீசத்தக்கதா, பூ பூக்கத்தக்கதா, அன்புலே நிலைத்திருக்கத்தக்கதான காரியங்களை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவ வல்லமை கிரியை செய்யட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். ஒவ்வொரு ஜனங்களையும் பாதுகாருங்க, அற்புதத்தை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் இந்த பாடலை பாடுவோம். ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையில் நான்
கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாங்கள் இந்த பாடின பாடலின்படி ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆண்டவரே கனி கொடுக்கிறவர்கள், அன்பால வெளிப்படுத்துகிற தேவ பிள்ளைகளாய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி. அதன்படி நடத்துகிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுகிறவர்களாய் உமக்கு நன்றி தகவலே. ஆண்டவரே இந்த இடத்திலே வராத ஒவ்வொருவரின் மேலும் ஒரு மகிமை வெளிப்படத்தக்கதா, தேவனின் சித்தம் நடக்கத்தக்கதா, பாதுகாப்பு இருக்கத்தக்கதா, இடத்தில் இருக்கிற நமக்கு பாதுகாப்பு இருக்கத்தக்கதா, போகிற இடங்களிலே பாதுகாப்பு, செழிப்பு இயேசுவின் நாமத்தில், வெற்றி இயேசுவின் நாமத்தில் நான், விடுதலை இயேசுவின் நாமத்தில் நான், எங்கு சென்றாலும் பாதுகாப்பு இயேசுவின் நாமத்தில் நான், வெற்றியை கண்டெடுக்க சோர்வுகள் பலவீனங்கள் எல்லாம் மறந்து போகத்தக்கதா இயேசுவின் நாமத்தில் நாளை சொல்லி ஜெபிக்கிறோம். தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், சத்துரு போடுகிற திட்டங்கள் அழிக்கப்படட்டும், வியாதிகள் ஒழிக்கப்படட்டும், வறட்சிகள் அகற்று போகட்டும் இயேசுவின் நாமத்தில் நான், இயேசுவின் நாமத்தில் நாளை சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தா இந்த நாளை ஆசீர்வதித்தார், பெரிய காரியங்களை செய், அற்புதங்களை அதிசயங்களை கர்த்தர் காணச் செய், தேவ மகிமை வெளிப்படுவதா, தேவ சித்தம் நிறைவேறுவதா, எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டு நாமத்தை மகிமைப்படுத்த பதில் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சொல்லி ஜெபிக்கிறோம் அந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வழிகளை மறவாதே. ஆமென்.